ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா. வீலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, நீயும் உன்னுடைய துணையும் இப்பொழுது தனித்தனியாக உள்ளீர்கள். ஆனால் உன் துணை ஆசைப்படும் அந்த பெண்ணின் அடையாளத்தை நான் உனக்கு காட்டுகின்றேன். இதை முழுமையாக கேள் தங்கமே, உனக்கே புரியும். உன்னை பிரிந்து வாழும் உன்னுடைய துணை ஆசைப்படுவது வேறு யாரும் இல்லை, உன்னை மட்டும்தான் தங்கமே. வேறு யார் மீதும் அவருக்கு ஆசை வர வாய்ப்பே இல்லை தங்கமே. அவ்வாறு வருவதற்கும் உன் அப்பா நான் விடமாட்டேன். அப்படி வந்தால் அதற்கான தண்டனையை நிச்சயம் நான் கொடுத்தே தீருவேன். உன்னுடைய துணை உன்னை விட்டு பிரிந்து இருந்தாலும் உன்னை பற்றி ஞாபகத்தில் தான் இருக்கின்றார். உன்னை பற்றி தான் நினைத்து கொண்டும் இருக்கின்றாய். நீ ஏன் இவ்வளவு கலக்கமாக இருக்கின்றாய் தங்கமே? உன் புன்னகை பூத்த முகம்தான் எனக்கு மிகவும் பிடிக்கும். வாடிய முகத்துடன் இருக்காதே. உன் மனம் மகிழும் ஒரு நற்செயல் கூடிய விரைவில் நடைபெறும். அதுவரை நீ மகிழ்ச்சியோடு இரு. எப்போதும் உன்னுடன் நான் இருக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் 2 முக்கியமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. ஒன்று, எதற்காக நோக்கத்தை நோக்கி உன்னுடைய பயணம் ஆரம்பமாக போகின்றது. 2, உன்னுடைய மிக முக்கியமான கர்மவினை ஒன்று தீரப்போகின்றது. இந்த கர்மவினை தீர்ந்த உடனே உன்னை விட்டு சென்ற உன்னுடைய துணை உன்னிடமே வந்து விடுவார். உன்னுடைய முகம்தான் அவருக்கு அடையாளமாக இருக்கின்றது. உன்னை விட்டு சென்ற உன்னுடைய துணை ஆசைப்படும் பெண் நீ மட்டும்தான் தங்கமே. வாழ்க்கையானது எவ்வளவு வழிகள் தந்தாலும் அதே அளவுக்கு சந்தர்ப்பங்களையும் தரும். இழந்ததை நினைத்து கவலை கொள்ளாதே. இனி வரும் காலம் உனக்கானது. இழந்தது இழந்ததாகவே இருக்கட்டும். நீ இழந்ததை விட பல மடங்கு நன்மை வர காத்து கொண்டே இருக்கின்றது. அதை அனுபவிக்க தயாராக இரு. நீ வருத்தப்படுகின்ற அளவுக்கு எதுவும் நடந்துவிடவில்லை. அனைத்தும் உனக்கு சாதகமாக நான் மாற்றி தருகின்றேன். நீ சற்று பொறுமையாக இருந்தால் மட்டுமே போதும். ஒரே ஒரு நிமிடம் என் கண்களை உற்று பார்த்து உன் வேண்டுதல்களை என்னிடம் சொல். நிச்சயமாக அது நிறைவேறும். எல்லாம் நல்லதாகவே நடக்கும் தங்கமே. சங்கடங்களை நினைத்து சந்தோஷத்தை தொலைக்காதே. அனுதினமும் வணங்கும் உனக்கு நான் இருக்கின்றேன். அனைத்தில் இருந்தும் உன்னை நான் காப்பேன். யாரையும் நம்புவது சில நேரம் உன்னுடைய பலவீனமாக இருக்கின்றது. பயன்படுத்தி சிலர் உன்னிடம் காரியம் சாதிக்க முயல்கின்றன. எது உன் பலம் என்பது உன் பலவீனம் என்பதை முதலில் தெரிந்து கொள். எல்லாவற்றையும் கேள், ஆனால் பதில் கூறாது. அமைதியாக அதை பற்றி சிந்தித்து பார் தங்கமே. உண்மை விளங்கும். உனக்கு எதிராக யார் என்ன செய்தாலும் அவர்களிடமிருந்து உன்னை நான் காப்பேன். உன்னோடு நான் இருக்கின்றேன். ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா.